அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பற்றிய விரிவான விளக்கத்தை இவ்வீடியோவில் காணலாம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். வீடியோவை புதிதாக பார்ப்பவராக இருப்பின் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தினசரி அப்டேட் நிகழ்வுகள் டெய்லி அப்டேட்டாக சேனலில் அப்டேட் செய்யப்படும். நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு மிக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களில் முதன்மையானது மகளிர் உரிமைத்துறை திட்டமாகும். இத்திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 அவர்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இத்தொகை ரூபாய் 2500 உயர்த்தி வழங்க அரசு திட்டமிட்டுள்ள நிலையில் இது எப்போது கிடைக்கும், யாருக்கு முதலில் கிடைக்கும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்திட்டம் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதே ஆகும். அவர்களின் பொருளாதார சுதந்திரத்தை உறுதி செய்கிறது. அரசு தரப்பில் இதற்கான நிதி ஒதுக்கீடு மற்றும் பயனாளிகள் பட்டியல் தயாரிப்பு போன்ற பல்வேறு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. தற்போது ரூபாய் 2500 உயர்த்தப்பட இருப்பது ஏழை எளிய நடுத்தர மக்களின் வாழ்வாதாரத்திற்கு மிகவும் உதவியாக அமையும். ரூபாய் 2500 உயர்த்தப்பட்ட இந்த உரிமை தொகை முதலில் யாருக்கு கிடைக்கும் என்ற கேள்வி பரவலாக எழுந்துள்ளது. தற்போது வழக்கமாக மாதம் ரூபாய் 1000 பெற்று வரும் தகுதியுள்ள பயனாளிகளுக்கே இந்த உயர்த்தப்பட்ட தொகையும் முதலில் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கிறது. ஏற்கனவே விண்ணப்பித்து பல்வேறு காரணங்களால் தள்ளுபடி செய்யப்பட்டு பின்னர் மேல்முறையீடு செய்த விண்ணப்பதாரர்களின் மனுக்கள் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. இவர்களில் தகுதியானவர்கள் கண்டறியப்பட்டு அடுத்தடுத்த கட்டங்களில் பட்டியலில் இணைக்கப்படுவார்கள். வழக்கமாக ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி மகளிர் உரிமை தொகை பயனாளியின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்னும் சில நாட்களில் தமிழக அரசு பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளது. இதில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்றும் அதன் பிறகு வருகிற ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு இந்த உயர்த்தப்பட்ட தொகை ரூபாய் 2500 முதன்முதலாக சென்றடைய வாய்ப்புள்ளதாக அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பயனாளிகள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலைகள்: உங்களது வங்கிக் கணக்கு பயன்பாட்டில் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உரிமை தொகை நேரடியாக வங்கிக் கணக்கில் வருவதால் உங்களது வங்கிக் கணக்குடன் ஆதார் எண் முறையாக இணைக்கப்பட்டுள்ளதா என்பதையும் சரிபார்த்து கொள்வது அவசியமாகும். வங்கிக் கணக்கு மற்றும் அரசு திட்டங்களுடன் இணைக்கப்பட்டுள்ள கைபேசி எண் செயல்பாட்டில் இருப்பதை உறுதி செய்யவும். அப்போதுதான் தொகை வந்தடைந்ததற்கான குறுஞ்செய்தி உங்களை வந்தடையும். அரசு அறிவிக்கும் வழிகாட்டுதல்களை பின்பற்றி வங்கி மற்றும் அடையாள ஆவணங்களை சரியாக வைத்திருப்பது உரிமை தொகையை பெறுவதில் எந்த தாமதமும் ஏற்படாமல் தடுக்கும் என்றும் கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம்.